ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. நிஃப்டி 50 24,852 பாயிண்ட்ஸு 1.5% அடிச்சிருந்தாங்க. 292 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். சென்செக்ஸ் 81,183 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 1000 பாயிண்ட்ஸ் மேலே அடிச்சிருந்தாங்க. நிஃப்டி பேங்கு 50,576 பாயிண்ட்ஸாக இருந்து 896 பாயிண்ட்ஸ் அடிச்சிருந்தாங்க. மோராட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் வந்து 620 கோடிக்கு விற்றுருந்தாங்க. டிஎஸ் வந்து 2121 கோடிக்கு வந்து வாங்கியிருந்தாங்க. எஃப்ஐஎஸ் 620 கோடிக்கு விற்றுருந்தாங்க. டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2121 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. இது வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸோட ஐபிஓ குறித்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். செப்டம்பர் 9 ஓப்பன் ஆகுது, செப்டம்பர் 11 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் பேண்ட் 66 ரூபாலேருந்து 70 ரூபா வரைக்கும் இருக்குது. ஒரு லாட்டில் வந்து 214 ஷேர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட வேல்யூ 14,980 ரூபா வருது ஒரு லாட்டு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். டோட்டல் இஷ்யூ சைஸ் 6,560 கோடி. ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டு 3,560 கோடியும், ஆஃபர் ஃபார் சேலில் 3000 கோடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த அலாட் பண்ணுற அந்த ரிசர்வேஷன் சொல்லுவாங்க, அது வந்து இன்வெஸ்டர் கேட்டகரி QIBக்கு வந்து 50% அலாட் பண்ணியிருக்காங்க. ரீட்டைலுக்கு வந்து 35%, NII HNI இவங்களுக்கு வந்து 15% ஆஃபர் பண்ணியிருக்காங்க இந்த ஐபிஓவில். ஸோ இவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் வந்து 58% இருக்குது. லோன் எகென்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து 10%, லீஸ் ரெண்டல் டிஸ்கவுண்டிங் 19%, டெவலப்பர் ஃபினான்ஸு 11%, அதர்ஸ் வந்து ஒரு 2% அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ வந்து 11ஆம் தேதி க்ளோஸ் ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து செப்டம்பர் 12ஆம் தேதியே தெரிஞ்சிடும். இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் வந்து செப்டம்பர் 13ஆம் தேதினு சொல்கிறாங்க. கிரெடிட் ஆஃப் ஷேர் டு டிமேட் வந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் கிரெடிட் ஆகுறது 13ஆம் தேதினு சொல்கிறாங்க. லிஸ்டிங் டேட் வந்து 16ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கொடுத்த அப்டேட். நெக்ஸ்ட் அவங்களோட ரெவன்யூ ஃபினான்ஷியல் 24 அவங்களோட ரெவன்யூ வந்து 76,173 கோடியாக இருக்குது. அதே ஃபினான்ஷியல் 23ல் 56,647 கோடியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் இருக்குது ரெவன்யூ. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ஃபினான்ஷியல் 24ல் 1,731 கோடியாக இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் 23ல் 1,257 கோடியாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஐபிஓ அப்டேட்டு. நான் அந்த ஐபிஓ அப்ளை பண்ணுவேன்னா அப்ளை பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து அலர்ட் ஆச்சுன்னா நான் வந்து டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை உடனே விற்க மாட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு நல்ல கம்பெனினால அட்லீஸ்ட் அலர்ட் ஆச்சுன்னா கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ண ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரி. ஸோ இதை வந்து ஹோல்ட் பண்ண தான் பார்ப்பேன். ஸோ இதில் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ மோராட்டு இதை வந்து ஹோல்ட் தான் நான் பண்ண இருக்கிறேன். உடனெல்லாம் வித்து ப்ராஃபிட் புக் பண்ண ஐடியா இல்லை. பட் வந்து ஐபிஓ வந்து நமக்கு அலர்ட் ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பெனிஸோட டிவிடெண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒன்று யூபிஎலோட டிவிடெண்ட் வந்து எனக்கு ஃப்ரைடே கிரெடிட் ஆச்சு. என்னோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் இப்போ மார்னிங் கிரெடிட் ஆகிருக்கு. ஃபெடரல் பேங்கோட டிவிடெண்ட் வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து எனக்கு கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 கம்பெனிஸோட டிவிடெண்ட் உங்களுக்கு வந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மேசகான் ஷிப் பில்டர்ஸில் வந்து அப்டேட். இவங்க 1,486 கோடி கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு ஓஎன்ஜிசிட்டேருந்து. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஓஎன்ஜிசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,676 கோடி கான்ட்ராக்ட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கிடச்சிருந்துச்சு மேசகான் டாக்கு. இப்போ மறுபடியும் ஓஎன்ஜிசிலேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆர்டர் வந்து February 28, 2026 கம்ப்ளீட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டர் எந்த செக்மெண்ட்டில் வரும்னு பார்க்கும்போது பைப்லைன் ரிப்ளேஸ்மெண்ட் ப்ராஜெக்ட் 8 Group A அந்த செக்மெண்ட்டில் வருதுன்னு சொல்கிறாங்க. இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த செக்மெண்ட்டில் தான் ஆர்டர் வருது. ஓஎன்ஜிசிலேருந்து மேசகான் ஷிப் பில்டர்ஸ்க்கு வந்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. மேசகான் ஷிப் பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து RBM இன்ஃப்ராகாம் லிமிடெடில் வந்து அப்டேட்டு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஆர்டர் வந்து ஓஎன்ஜிசிலேருந்து கிடச்சிருக்கு 3,498 கோடி. இந்த ஆர்டர் வந்து 3,371 கோடி வந்து க்ரூடுலையும் 127 கோடி வந்து நஞ்சத் அப்படிங்கிற கேஸ் அந்த செக்மெண்ட்லேருந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 6ஆம் தேதி கிடச்சிருக்கு. இதோட வேலிடிட்டி பீரியட் 16 வருஷம் அல்லது வந்து 180 மாதம்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட க்ரீன் எனர்ஜி போர்ட்ஃபோலியோ க்ரோத் பண்ண ஐடியாவில் இருக்காங்க ஓஎன்ஜிசி. அதை வந்து அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரியாக இப்போ ஓஎன்ஜிசி க்ரீன் லிமிடெட் அப்படின்னு வச்சுருக்காங்க. 2030க்குள்ளே 10 GW அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலாம் இருக்கிறாங்க ஓஎன்ஜிசி. February 27 தான் ஓஎன்ஜிசி க்ரீன் அப்படிங்கிற ஒரு சப்சிடரி இவங்க கீழே இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெய்டப் கேபிட்டல் ஆட்டு, அதாவது 100 கோர் கேபிட்டல் வந்து 100 கோர் பெய்டப் கேபிட்டல் ஆட்டு 1 கோடி வச்சு அதை வந்து இவங்களோட சப்சிடரி ஆட்டு இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த RBM இன்ஃப்ராகாமுக்கு வந்து 3,408 கோடி ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க ரீசெண்டாட்டு நியூ எலக்ட்ரிக் பஸ், அதாவது அல்ட்ரா EV7M அப்படிங்கிற ஒரு பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்மாலர் சிட்டிஸ், மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ் அங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த பஸ்ஸில் 200 கிலோவாட் லித்தியம் அயன் பேட்டரி பேக்கேஜ் இருக்குது. 2.5 ஹவர்ஸில் 1 டைம் சார்ஜ் ஆகும், ஃபாஸ்ட் சார்ஜிங்கு. ஒரு டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 120லேருந்து 160 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம் அந்த பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் பஸ் மினி பஸ் வந்து கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் 9500 கிலோகிராம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. NLC இந்தியா தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து மைனிங்கை ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க. மச்சக்கட்டா கோல் பிளாக்கு வந்து ஒடிசால இவங்களுக்கு ஒரு கோல் மைனிங் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து மைனிங்கை ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து NLC இந்தியா கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட். நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம், கோல் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மைனிங் பிளாக் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு கோல் பிளாக் வந்து இவங்க NLC இந்தியா கிடச்சிருந்துச்சு. அவங்க விரைவில் அங்கே வந்து மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவோட ஏவியேஷன் பிஸ்னஸ் வந்து லாஸ் வந்து பாதி அளவுக்கு வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய ஏவியேஷன் பிஸ்னஸ் அவங்க ரன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஏர் இந்தியா, இன்னொன்று வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், டாடா SIA ஏர்லைன்ஸ், அதாவது விஸ்தாரா அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது தான் இது SIA ஏர்லைன்ஸு. ஸோ AIX கனெக்ட் இப்படி நிறைய இது வந்து ரன் பண்ணுறாங்க. அன்லிஸ்டட் கம்பெனிஸ்ன்னு சொல்லலாம். அதில் வந்து பார்க்கும்போது அவங்களோட நெட் லாஸ் குறைச்சிருக்காங்க சில கம்பெனிஸில். டாடா SIA ஏர்லைன்ஸில் ஃபினான்ஷியல் 23 வந்து 1393 கோடி லாஸில் இருந்ததை இப்போ 581 கோடி லாஸ் ஆட்டு குறைச்சிருக்காங்க. ஏர் இந்தியாவில் 11,388 கோடியாக இருந்த நெட் லாஸு இப்போ 4,444 கோடியாக இருக்குது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் 117 கோடி ப்ராஃபிட் இருந்தது, இப்போ 163 கோடி லாஸுக்கு திரும்பியிருக்கு. AIX கனெக்டில் 2,750 கோடியாக இருந்த நெட் லாஸு இப்போ 1,149 கோடி லாஸ் ஆட்டு குறைஞ்சிருக்கு. டாடா டிஜிட்டல் வந்து 1,371 கோடியாக இருந்த லாஸ் இப்போ 1,201 கோடியாக குறைச்சிருக்காங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸில் வந்து 352 கோடியாக இருந்த லாஸ் இப்போ 1,022 கோடியாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இனோவேட்டிவ் ரீட்டைல் 1,535 கோடியாக இருந்த லாஸ் இப்போ 1,267 கோடியாட்டு குறைச்சிருக்காங்க. டாடா 1mg ஹெல்த் கேரில் 694 கோடியாக இருந்த லாஸ் இப்போ 339 கோடியாட்டு குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட்டி இது எல்லாமே டாடா கம்பெனியோட அன்லிஸ்டட் கம்பெனிஸு அவங்களோட வந்து லாஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில கம்பெனிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாடா டிஜிட்டல் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் 20.76 மில்லியன் டிரான்சாக்டிங் கஸ்டமர்ஸ் வச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் 24ல் அக்ரிகேட் கிராஸ் மெர்கண்டைஸ் வேல்யூ 37,355 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாடா சன்ஸோட சேர்மனாக இருக்கிற சந்திரசேகரன் வந்து 135 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் காம்பன்சேஷன் சொல்லுவாங்க, அவருக்கு சேலரி ஆட்டு கிடச்சிருக்கு. அது வந்து ஃபினான்ஷியல் 23 கம்பேர் பண்ணும்போது 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாட்டு டாடா சன்ஸோட CFO இருக்கிற சௌரப் அகர்வால் அவர் 30 கோடி கிடச்சிருக்கு இந்த ஃபினான்ஷியல் 24ல் சேலரி ஆகிட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா TCS, டாடா ஸ்டீல், IHCL இந்தியன் ஹோட்டல்ஸு இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் அகர்வாலுக்கு வந்து ஃபினான்ஷியல் 23 கம்பேர் பண்ணும்போது 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. TCSோட CEOவுக்கு வந்து கீர்த்திவாசனுக்கு 25 கோடி ஆனுவல் காம்பன்சேஷன். இவங்க IHCL இந்தியன் ஹோட்டல்ஸோட ஹெட்டாக இருக்க புனித் சாட்வால் அவருக்கு வந்து 19 கோடி. டாடா ஸ்டீலோட நரேந்திரனுக்கு வந்து 17 கோடின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் காம்பன்சேஷன் இந்த வேல்யூவில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து TCSோட CEO இருக்கிற கீர்த்திவாசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் 24ல் TCSோட குளோபல் ஹெட்டாக இருந்தார். அதாவது April 1லேருந்து May 31, 2023 காலகட்டத்தில் அவங்க வந்து BFSI அந்த குளோபல் ஹெட் அந்த ரோலில் இருந்தாங்க. June 1லேருந்து March 31 வரைக்கும் தான் CEO ரோலில் இருந்தார். ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் அவருக்கு வந்து ஒரு 25 கோடி கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாடா சன்ஸுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணதில் கீர்த்திவாசனோட ரோல் வந்து ஒரு பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டாடா பவரோட CEO இருக்கிற பிரவீர் சின்ஹா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடியும், டாடா கன்சியூமரோட CEO இருக்கிற சுனில் டி சோசா 10 கோடியும், டாடா கெமிக்கல்ஸோட CEO இருக்கிற R முகுந்தன் வந்து 8 கோடியும் அந்த சேம் பீரியடில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செவரல் டாடா கம்பெனிஸோட CEO வந்து டாடா குரூப் கம்பெனிஸில் ஷேர் ஹோல்டிங் ஆட்டும் இருக்கிறாங்க. இது வந்து டாடா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸ் தரப்புலேருந்து வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அவங்களோட ப்ராஃபிட் 74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஃபினான்ஷியல் 24ல். ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 49,000 கோடியாக இருக்குது இந்த ஃபினான்ஷியல் 24ல். அதே ரெவன்யூ எடுத்து பார்க்கும்போது 4.77 lakh crore இருக்குது. 15% ஃபினான்ஷியல் 23 கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட அந்த டிவிடெண்ட் வந்து இந்த வருஷத்தில் பே பண்ணது 35,000 கோடியாக இருக்குது டிவிடெண்டு. ஃபினான்ஷியல் 24ல் அவங்க டிவிடெண்ட் பேமெண்ட் வந்து 17,500 கோடியாக இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது டபுள் ஆயிருக்கு. இதில் ஷேர் ஹோல்டர்ஸ் அது உங்களோட கேஷ் அவுட்ஃப்ளோ வந்து 1,415 கோடியாக இருக்குது. ஃபினான்ஷியல் 23ல் அது 707 கோடியாக இருக்குது. கம்பைன்ட் மார்க்கெட் கேபிலேஷன் இந்த டாடா குரூப்போட கம்பைன்ட் மார்க்கெட் கேபிலேஷன் ஃபினான்ஷியல் 24ல் 30.37 lakh crore இருக்குது. 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே வந்து ஃபினான்ஷியல் 23ல் 20.71 lakh crore இருந்தது. இப்போ நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து
அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நியூ செக்மெண்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ், ஏர் இந்தியா, டாடா டிஜிட்டல், தேஜாஸ் நெட்வொர்க்கு, அகர்தாஸ் பேட்டரி மேனுஃபேக்சரிங் இதெல்லாமே அவங்க நியூ பிஸ்னஸ் ஆட்ட ஐடென்டிஃபைட் பண்ணியிருக்காங்க டாடா சன்ஸ். அடுத்தது அவங்களோட சப்சிடரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 322 கம்பெனிஸ் வந்து அவங்களோட சப்சிடரியாக இருக்குது டாடா சன்ஸ். ஃபினான்ஷியல் 23 வந்து பார்த்தீங்கன்னா அது 289 இருந்தது, இப்போ 322 ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 more அசோசியேட் கம்பெனி ஆட் பண்ணியிருக்காங்க. ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருந்தது, இப்போ 32 ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து டாடா சன்ஸை பொறுத்தவரைக்குள்ள, அதாவது டாடா குழுமம் கொடுத்த அப்டேட்டு. டாடா சன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 20,642 கோடி டெப்டை வந்து இந்த வருஷத்தில் ரீபே பண்ணியிருக்காங்க. அதில் நெட் கேஷ் ஆட்டு 2,679 கோடி பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 24 வந்து அவங்க நெட் கேஷ் ஆட்டு இருக்குது. அடுத்தது கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் மூலமாட்டு ஒரு 363 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரிங்ஸ் ரீபேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டாடா குரூப் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நசரா டெக்னாலஜிஸில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து ஒரு 48.42% ஆஃப் த ஸ்டேக்கை பேப்பர் போட் ஆப்ஸில் பிரைவேட் லிமிடெட் அதில் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டோட்டல் டீலோட வேல்யூ 300 கோடி. இவங்க வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ட்ரான்ஜில் 225 கோடி பார்த்தீங்கன்னா இது பேட் பண்ணிட்டாங்க. இப்போ ரிமைனிங் அமௌண்ட் வந்து பேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு இந்த அக்யூசிஷன் மூலமாட்டு அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடியாட்டு ஆகுது இந்த பேப்பர் போட் கம்பெனி. நசரா டெக்னாலஜிஸ் July 19 அந்த சமயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் போட்டில் இந்த 2019 வந்து ஒரு 50.91% ஸ்டேக் வந்து பேப்பர் போட் ஆப்பில் வந்து 83.5 crores அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க 50.91 ஸ்டேக்கை. இப்போ வந்து July 19 48.42% ஆஃப் த ஸ்டேக் அந்த பேப்பர் போட்டில் அக்யூசிஷன் பண்ணதுக்கு டீல் போட்டாங்க 300 கோடிக்கு. அதில் வந்து 225 கோடி ஃபர்ஸ்ட் பே பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ரிமைனிங் பே பண்ணி அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடியேட்டாக ஆக்கியிருக்காங்க. இந்த வருஷத்தில் இதான் அவங்களோட பிக்கஸ்ட் அக்யூசிஷன் நம்ம நினைக்கிறோம். ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் வே மல்டிமீடியா அப்படிங்கிற ஒரு கேமிங் சப்சிடரி கம்பெனியில் ஒரு அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 100% ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறதுல 28.12% ஆஃப் த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்ட ரிமைனிங் இருந்தது. அதுவும் 28.12% ஸ்டேக்கே அக்யூசிஷன் பண்ணி இந்த நெக்ஸ்ட் வே மல்டிமீடியா கம்பெனியில் 100% ஆஃப் த ஸ்டேக்கை மேலே வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த வருஷத்தில் அவங்களோட செகண்ட் அக்யூசிஷனாக இருக்குது இந்த பேப்பர் போட் ஆப்ஸில். இது வந்து இவங்க நசரா டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா பவர் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 1,00,000 ஹோம் சார்ஜஸும் நெக்ஸ்ட் வந்து 1100 பஸ் சார்ஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டாடா பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டார் பவர் கம்பெனி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஒரு நல்ல ரிட்டர்னில் தான் இருக்கும். பட் இப்போதைக்கு இந்த ஷேரில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.